OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த நெரிசலில் சிக்கி 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அது தொடர்பான வழக்கு சிபிஐயிடம் விசாரணையில் இருக்கிறது. அந்த விசாரணையில் கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் அவங்க விசாரிச்சிருக்காங்க. பல முக்கிய ஆவணங்களை அவங்க கையில் வச்சுருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு போலீஸ் எழுத்துப்பூர்வமாக, அதே போல் ஆடியோ, வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த ஆவணங்கள் அனைத்துமே கை காட்டுவது யாருன்னா விஜய் தான் முக்கியமான குற்றவாளி. இந்த கூட்டம், இந்த நெரிசல் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் விஜயோடு இருந்த நிர்வாகிகள். இந்த கூட்டத்துக்கு மிக மிக காலதாமதமாக வந்தது விஜய் தான். இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாரையும் விசாரித்தாலும் கூட இதற்கு முக்கியமான காரணமான விஜயை விசாரிக்கலைன்னா இந்த வழக்கு முற்று பெறாது அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ வந்திருக்கு. அதனுடைய விளைவு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. 12ஆம் தேதி, இன்னும் 5 நாட்களில் விஜய் சிபிஐ முன் ஆஜராக வேண்டும். அந்த விசாரணையில் அங்கு கேட்கப்படுகிற கிட்டத்தட்ட 80 கேள்விகள் கேட்பாங்கன்றாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். என்ன கேள்விகள் இருக்கும்? அதெல்லாம் நீ எத்தனை மணிக்கு நீங்கள் இங்கே வர்றதா சொன்னீங்க, அதாவது நாமக்கல்லுக்கு விஜய் பரப்புரைக்காக வருகிறேன் என்று சொன்ன நேரம் என்ன அப்படின்னா காலை 8:30 மணி. எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனீங்க சென்னையில் இருந்துன்னா காலை 8:45 மணி. நாமக்கல்லுக்கு போக வேண்டிய நேரம் 8:30, இவர் கிளம்புன நேரம் 8:45. அப்போது எந்த அளவுக்கு ஒரு அலட்சியம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற அந்த கேள்வி எழுதும் இல்லையா, அதற்கு பதில் சொல்லணும். அப்புறம் நாமக்கல்லுக்கு போய் சேர்ந்தது எப்போது? 10:30 மணிக்கு மேலே. அங்கே பரப்புரை நடத்தியது எப்போ? 12 மணிக்கு மேலே. அங்கிருந்து இந்த கரூருக்கு சேர்ந்தது எப்போது? இரவு 7:30 மணிக்கு. இப்போது இந்த ஒரு இடத்தில் கூட சொன்ன வாக்கை காப்பாற்றலை, வர அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தை கடைப்பிடிக்கலை, அங்கு காத்திருந்த மக்களை பற்றி இம்மி அளவுக்கு கூட கவலைப்படலை. அதுதானே உண்மை. இதையெல்லாம் சிபிஐ நிச்சயமாக கேட்பாங்க. அப்புறம் இவர்கள் இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அங்கே சிபிஐயிடம் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குமூலத்தில் முன்னுக்கு பின் முரணாக உளறி இருக்காங்க. அதே போல் சதி கோட்பாடுகள் அப்படிங்கிற பேரில் அரசின் மீது குற்றம் சாட்டி, அங்கே லோக்கலில் இருக்கிற செந்தில் பாலாஜி எம்எல்ஏ மீது குற்றம் சாட்டி, போலீஸார் மீது குற்றம் சாட்டி சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அவை அனைத்தும் பொய் அப்படிங்கிறது ஸ்பாட்லேயே, ஆன் த ஸ்பாட் அம்பலமாகிருக்கு. விஷப்பொடி தூவிட்டாங்க, ஊசி குத்திட்டாங்க, கத்தியில் கீறிட்டாங்க அப்படின்லாம் அவங்க சொல்லி, அதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் ஆதாரம் எங்ககிட்ட இல்லை, ஆனால் இதுதான் உண்மை. எப்படி இருக்குது? எப்படி விஜய் தன்னுடைய படங்களுக்கு இவ்வளவு தொகை வசூலாச்சு அப்படின்னு பொய்யான போஸ்டர் அடித்து ஒட்டானோ, அந்த மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகளும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அங்கே வசமாக சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டெல்லாம் விசாரித்த பிறகு சிபிஐ அவர்கள் உணர்ந்தது என்னென்னா, இந்த மரணங்கள், இந்த கொடூர கூட்ட நெரிசலுக்கு ஒரே காரணம் தான், அது விஜய் தாமதமாக வந்தது முதல் காரணம். அடுத்து மக்களை இவ்வளவு நேரம் காத்திருக்க வைத்தது, அதுதான் முக்கியமான காரணம். அதனுடைய விளைவு தான் அந்த மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, எங்கும் இங்கே அங்கே நகர முடியாத ஒரு வளையத்துக்குள்ளே மாட்டின மாதிரி அவங்கள சிக்க வச்சுட்டாங்க. ஒரு ட்ராப் மாதிரி அவங்கள சிக்க வச்சாங்க. எப்படி அதை சிக்க வச்சாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க நினச்சா போயிருக்கலாமேன்னா போகிறதுக்கான வழியே அவங்க விடலை. அந்த வேலுச்சாமிபுரம் இருக்கிற அந்த இடம் இருக்க, அதை சுற்றிலும் பல தெருக்கள் இருக்குது, பல வீதிகள் இருக்குது. அந்த வீதிகளை எல்லாம் வாகனங்களை நிறுத்தி அதை அடைச்சிட்டாங்க இந்த தாவேக தற்குறிகள். அதே போல் ஒரு மனித சங்கிலி மாதிரி அமைத்து மக்களை வெளியேற விடாமல் விஜய் வரும் வரை காத்திருங்கள் அப்படின்னு காத்திருக்க வச்சுருக்காங்க. எதுக்காக அதுன்னா, விஜய் வரும்போது மாஸ் இருக்கணும், பெரிய கூட்டம் இருக்கணும். அப்போ தான் அந்த இமேஜ் பெருசாக இருக்கும். மக்கள் மற்ற கட்சிகளை பார்த்து சவால் விடலாம். நீங்களும் கூட்டம் நடத்துனீங்களே, அதெல்லாம் கூட்டமாடா, எனக்கு வருது பாரு எவ்வளோ கூட்டம் அப்படின்னு காட்டலாம். அதுதான் நோக்கமாக இருந்திருக்கு. அதை காட்ட போய்தான் இவ்வளவு பேர் நெரிசலில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான். அது யாருக்கு புதுசாக இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த தாவேக தற்குறிகள் மட்டும்தான் அதை உணர்ந்து, அதாவது அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க, அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பொய்யை அவங்க உண்மை நம்புகிறாங்க.
இதை செஞ்சது செந்தில் பாலாஜி, இதை செஞ்சது கரூர் போலீஸ், இதை செஞ்சது திமுக அரசு. இதை அவங்க தங்களுக்குள்ளே மனப்பாடம் பண்ணி அந்த பொய்யே நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பலமுறை சொல்கிறேன், பொய் ஒரு அவசியம் இருந்தால் பொய் கூட சொல்லலான்னு சொல்கிறாங்க பெரியவங்க. ஆனால் ஒரு பொய்யை இவங்களே உருவாக்கி அந்த பொய் தான் உண்மைன்னு சொல்லிட்டு இவங்களே நம்ப ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் சைக்கோத்தனத்தோட உச்சம். ஒரு சைக்கோத்தனம், கிரிமினல் எல்லாம் கலந்துருக்கு அதில். அந்த கட்சி தலைவனுக்கு இருக்கிற கேரக்டரே அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கேரக்டர் தான் அந்த கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளுக்கு இருக்குது. அதனுடைய விளைவு இவர்கள் பொய்களை மட்டுமே தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சிபிஐயில் அம்பலமாகி அங்கே இவங்களே மாட்டி விட்டுருச்சு. அதுதான் உண்மை. இனி விஜய் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பவே முடியாது. பொதுவாகவே விஜய்க்கு அதிகாரிகள் விசாரணை அப்படின்னாலே அலர்ஜி. நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்துருப்பீங்க, அவரை ஒரு படப்பிடிப்பு தளத்திலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் அலேக்கா தூக்கி காரில் உட்காரச்சு, இந்த பக்கம் ஒரு அதிகாரி, இந்த பக்கம் ஒரு அதிகாரி, நடுவில் விஜய். எங்கேருந்து? கள்ளக்குறிச்சியிலேருந்து விழுப்புரமாக என்ன அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பிடிச்சி தூக்கிட்டு சென்னை வரைக்கும் அப்படியே அவர் அப்படி ஒடுங்கி கைகளை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு கைதி மாதிரி கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ விஜய் பட்ட பாடு சாதாரணமானதில்லை. அதனுடைய விளைவு தான் நம்ம அரசியலுக்கு போகணும் அவர் நினச்சாருன்னெலாம் சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் அந்த பயம். அதே போல் தலைவா படுத்தப்போ ஜெயலலிதாவுடைய அந்த கொடநாடு பங்களா முன்னாடி போய் இவர் கை கட்டி வாய் மூடி பயபக்தியோடு நின்னா இருப்பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த அரசு சார்ந்த விசாரணை, அதே போல் அரசியல் தலைவர்களை பகைச்சிக்கிட்டா ஏற்படுகிற அந்த 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 விளைவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் விஜய்க்கு எப்போதுமே ஒரு நைட் மேர் மாதிரி தான். ஸோ இப்போ அதுவும் சிபிஐ அங்கே இம்மி அளவு கூட தப்ப முடியாது. பொய் சொன்னால் இம்மிடியேட்டாக மாட்டிக்குவான். ஏன்னா எல்லா எவிடன்ஸும் அவங்க கையில் வச்சுன்னுக்கிறாங்க. எல்லா உண்மைகளையும் கக்கத்தான் முடியும் அங்கே போனாக்கா. அப்படியே விஜய் அந்த விசாரணைக்கு செல்வதற்கு இப்போது தயாராக வேண்டும். நிச்சயமாக கடுமையான ஒரு மன நெருக்கடி விஜய்க்கு இருக்கும். ஒரு பக்கம் அதுன்னா, இன்னொரு பக்கம் இந்த படம் ஜனநாயகன். அவர் இதை தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியை நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்ம இமேஜ் இன்னும் பெருசாகும், மக்கள் மத்தியில் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னும் தேர்தலுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ண கூட தேவையில்லை, இந்த படமே இதை செஞ்சிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாப்புல. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மத்திய அரசினுடைய நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழை இன்னும் தராமல் இழுத்தடிக்கிறாங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும். எல்லாம் அறிவித்து டிக்கெட் புக்கிங் எல்லாம் கூட பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் படத்துக்கு தணிக்கை சான்று கிடைக்கல. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டு படத்தை தள்ளி வச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தை பிறந்தா வழி பிறக்க உன் படத்தை தள்ளி வச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் புதுசாக இருக்குது நீதிமன்றத்தில். இதை கேட்குறதெல்லாம் நியாயமாக படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வேணும். படமும் முன்னாடியே பார்த்துட்டாங்க. அவங்க சொன்ன கட்டிங்கெல்லாம் கூட போட்டாச்சு, திருத்தியாச்சு. அதுக்கப்புறமா சான்றிதழ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு ஒன்றும் தெரியல. அரசியல் தாண்டி இந்த படத்துக்கு சென்சார் சான்றிதழ் ஏன் வரல அப்படின்னு பார்த்தா அதுக்கு சரியான ரீசனே இல்லை. இப்போ அவங்க சென்சார் போர்டு சார்பாக ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறார், மத்திய அரசோட வக்கீல், நீங்கள் ரிலீஸ் டேட்டை எங்களை கேட்காம நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணது தப்பு. நீங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கிறதுக்காக நாங்கள் உடனே தணிக்கை சான்றிதழ் தர முடியாது. நாங்கள் எப்போ கொடுப்போமோ அப்போ தான் தருவோம் அப்படின்னு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தான் விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு பெரிய நெருக்கடியை இந்த பாஜக அரசு ஏற்படுத்தி இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 தினங்களில் இந்த சிக்கல் தீருமா தீராதான்னு தெரிஞ்சிடும். ஆனால் முன்ன நான் சொன்ன சிபிஐ அந்த சம்மன் அங்கே போய் ஆஜராகணுன்ற சிக்கல் தீராது. அதை போய் அவர் சந்திச்சே தீரணும். எந்த வகையிலும் எப்படி தான் போயிட்டு முட்டு கொடுத்தாலும் இதை தவிர்க்கவே முடியாது. விஜய் மத்திய அரசு காலில் விழுந்து கெஞ்சினாலும் இந்த விசாரணையை தவிர்க்க முடியாது. அவர் போய் அதை கலந்துக்கணும். அந்த விசாரணையில் விஜய் குற்றவாளிங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு வருகிற பின்விளைவுகளையும் விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த தை அப்படிங்கிறது ஜட்ஜு சொன்ன மாதிரி அவருக்கு வழியை பிறக்க வைக்கும் தையா அல்லது சிக்கலை ஏற்படுத்துகிற தையா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா தை பிறக்க இன்னும் 7 நாள் தான் இருக்குது. இந்த 7 நாளைக்குள்ளே இந்த 2 சிக்கலும் தீர்ந்துருமான்னா தீராது. இந்த குறிப்பாக சிபிஐ அந்த வழக்கு விசாரணைங்கிறது அது ஒரு தீராத சிக்கல் தான். ஏன்னா ஒரு முறை போய்
அங்கே போய் அட்டன் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட முடியாது. தேவைப்படும் போதெல்லாம் சிபிஐ அழைக்கும். அந்த விசாரணையில் அவங்க விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். இதில் வழக்கு தொடர்ந்தால் அந்த எஃப்ஐஆரில் விஜய் பெயரை சேர்த்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 5வது குற்றவாளியாக விஜய் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அது உண்மையானால் விஜய் நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கும். இந்த வழக்கை அவர் தொடர்ந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த ஜனநாயகன் பிரச்சனைங்கிறது எப்போ தீரும் அப்படிங்கிறது ஒருவேளை பாஜகவினுடைய அழுத்தங்கள், அழைப்புகள் இதற்கெல்லாம் இசைவாக விஜய் போயிட்டா ஒருவேளை ஜனநாயகனுக்கு எளிதாக அந்த தணிக்கை சான்றிதழ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருப்போம், இன்னும் 2 நாட்களுக்குள்ள இதற்கான விடைகள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.